ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவில் காட்சி தந்த பெருமாள். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருத்தன்கா அதாவது தூப்புல் இடத்தில் அமைந்துள்ளது விலக்கொலி பெருமாள் கோவில். திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 45வது திருத்தலம். இந்த கோவில் மூலவர் விலக்கொலி பெருமாள் தீப பிரகாசர், திவ்ய பிரகாசர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி மரகதவல்லி தாயார். ஒரு சமயம் பிரம்மதேவர் பூலோகத்தில் தனக்கு கோவில் இல்லையே என்பதை நினைத்து வருந்தினாராம். இதனால் சிவபெருமானை நினைத்து பிரம்மாண்டமான யாகம் ஒன்றை நடத்தினார். மனைவியுடன் இணைந்துதான் இந்த யாகம் நடத்த வேண்டும் என்பது விதி. ஆனால் பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியின் துணை இல்லாமல் யாகம் நடத்த தொடங்கினார். இதனால் கோபமடைந்த சரஸ்வதி தேவி யாகத்தை தடுக்க எண்ணி உலகத்தையே இருளில் மூழ்கச் செய்தார். இதையடுத்து பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவின் உதவியை நாடினார். விஷ்ணு பகவான் பிரம்மனின் கோரிக்கையை ஏற்று ஜோதி வடிவில் காட்சி தந்து யாகம் சிறப்பாக நடக்க அருள் புரிந்தார். எனவேதான் இங்குள்ள இறைவன் விலக்கொலி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். பின்பு பிரம்மதேவர் சரஸ்வதி தேவியையுமே சமாதானம் செய்தாராம். இந்த கோவில் சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களால் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கோவில் 3 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. கோவிலின் மையத்தில் விலக்கொலி பெருமாள் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலில் லக்ஷ்மி, அயகிரிவர், ஆண்டாள், வேதாந்த தேசிகர், ஆழ்வார்கள் ஆகியோருக்குமே சன்னதி உள்ளன. கோவிலுக்கு வெளியே சரஸ்வதி தீர்த்தமும் இருக்கிறது. புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த விழாவில் வேதாந்த தேசிகர் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளுவார். கல்வியில் சிறக்கவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் இந்த தர பெருமாளை பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.